ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அன்பு தங்கமே, வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்கள் செய்ய வேண்டும் என்ற ஆசைகள் இருந்தாலும் எதுவுமே உனக்கு இப்பொழுது நடக்காமல் இருக்கிறது. இதையெல்லாம் பார்த்து பார்த்து நீ நொந்து போனது மட்டும்தான் மிச்சமே தவிர உன் வாழ்க்கையில் நீ இதுவரை எதையுமே சாதித்தது அல்ல. தங்கமே, நீ எதையும் சாதிக்கவில்லை என்று கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாகவே உன் வாழ்வில் நீ சாதிக்கும் நிலைமையை நான் கொண்டு வருவேன். நீ எதிர்பார்த்து எதை செய்கிறாயோ அதை முழு மனதுடன் செய். எதை எதிர்பார்த்து செய்தாலும் எந்த ஒரு தோல்விகள் வந்தாலும் நீ சுருண்டு அந்த இடத்திலேயே அமர்ந்து விடாதே. உனக்கென்ன தேவையோ அதை நீ என்னிடம் கேள், நான் தருகிறேன். நான் தராமல் எங்கு செல்வேன் சொல்? என்னுடைய பிள்ளைக்கு நான் தராமல் எங்கு செல்வேன்? என் பிள்ளைகளை வாழ வைப்பதே என்னுடைய கடமை. என்னுடைய பிள்ளைகளை வழி நடத்துவதே என்னுடைய கடமை. உன் வாழ்வில் உன்னை நிச்சயமாகவே ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன். நீதான் தேவையில்லாமல் குழம்பி தவிக்கிறாயே தவிர நான் சரியான முடிவுடன் தான் உன் வாழ்க்கையில் நான் உன்னை உட்கார வைத்துள்ளேன். தங்கமே, நான் எது செய்தாலும் அதற்கு பின் அதிக காரணம் உண்டு என்பதும் நீ நன்றாகவே அறிவாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இன்னும் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய்? சந்தோஷமாக இரு. இந்த சாயை நம்புபவர்கள் நிச்சயமாக ஒரு நாளும் ஒரு பொழுதும் தோற்று போகவே மாட்டார்கள். நிச்சயமாக சத்தியமாக அவர்கள் வாழ்வில் அவர்கள் ஒரு இடத்தை பிடித்து அதில் நிலையாக அமர்ந்து அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்வார்கள். அப்படித்தான் இந்த சாய்க்கு வாழ வைத்து பழக்கமே தவிர மீதி எதையும் நான் தவறாக செய்ய மாட்டேன். என்னுடைய குழந்தைகள் தவறாக செய்ய வேண்டும் என்று நினைக்கும் விஷயத்தையும் நான் நல்ல வழிக்கு மட்டுமே தான் என்னுடைய குழந்தைகளை நான் அழைத்து செல்வேன். நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவாய். வாழ்வில் நீ பார்த்து கொண்டு இருக்கும் விஷயத்தில் நல்லதொரு மாற்றமும் நல்லதொரு விடியலும் கிடைக்கும். நீ இனி ஒரு பொழுதும் ஒரு நாளும் அழ வேண்டாம். சிரித்து சந்தோஷமாக அமைதியாக இரு தங்கமே. எல்லாவற்றிலும் நான் உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன். இனிமேல் எனக்கு இது நடக்கவில்லை அது நடக்கவில்லை என்று சொல்லாதே. என்னை தேடி நீ வந்தால் கண்ணை மூடி நீ தியானம் மட்டும் செய். உனக்கு தேவையானதை நான் தருகிறேன். என்னிடம் மட்டுமல்ல, எல்லா தெய்வத்திடமும் போய் நீங்கள் நேராக நின்றாலே போதும். உங்களுக்கு என்ன தேவை, உங்கள் வாழ்வில் என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும், எதெல்லாம் செய்யக்கூடாது, எதெல்லாம் தரலாம், எதெல்லாம் தரக்கூடாது என்பதை நாங்கள் முடிவெடுத்து விடுவோம். நாங்கள் எடுக்கும் முடிவே உன் வாழ்வில் நிலையானதாகவும் சந்தோஷத்தை தருவதாகவும் இருக்கும். இதற்கு மேல் கவலைப்படாதே. நான் அனைத்தையும் என் மனதில் இருக்கும் அனைத்தையும் சொல்லிவிட்டேன். இதற்கு மேல் தேவையில்லாமல் கவலைப்பட்டு நாட்களையும் நேரத்தையும் வீணாக்காதே. அடுத்தடுத்து வேலையை பார். நிச்சயமாக நல்லதே நடக்கும். இந்த சாய் ஆகிய நான் உனக்கு நல்லதையே செய்து நல்லபடியாக வாழ வைப்பேன். ஓம் சாய்ராம்.